ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சோயா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு கரண்டி அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் 3 எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளி பழம் அதையும் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா ஃபைனாக வதக்கிக்கிறணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வரும். அதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதிலேயே 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க. அது வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து புதினா, ஒரு கொத்து மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. சோயா ஆல்ரெடி நான் ஹாட் வாட்டரில் ஊற்றி தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 3 கிளாஸ் நான் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். 3க்கு 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அரிசியை நல்லா வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 2 விசில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஒரு சோயா பிரியாணி குயிக்காக ரெடி ஆயிரும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே போல் லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நீங்கள் இதை கிண்டி விட்டுட்டிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான சோயா பிரியாணி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவிதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.